உங்கள் வீட்டில் பசங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்களா? அப்போ இந்த ஜூஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸும் பீட்ரூட் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டி, ஹெல்த்தி, ஈஸி. என்னென்னா ஒரு ஹாஃப் வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பீட்ரூட். இந்த அளவுக்கு தான் பீட்ரூட் சேர்க்கணும். நிறைய சேர்க்காதீங்க. நிறைய சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக குட்டீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஹாஃப் வாட்டர்மெலன், அதுக்கப்புறமா பீட்ரூட், இது ரெண்டையும் ஜூஸாக போடுங்க ஒன்றா. நான் ஆல்ரெடி வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டுட்டேன். ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த ஹாஃப் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சர்க்கரை. ரொம்ப சர்க்கரை சேர்க்க வேண்டாம், லைட்டாக சேர்த்தா போதும். ஸோ இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இப்போ நல்லா இதை கிரைண்ட் பண்ணிவிடுங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்கள் குட்டீஸ்க்கு எந்த கிளாஸில் பிடிக்குமோ, ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியங்க குட்டீஸ்க்கு. ஸோ நல்ல அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஜூஸை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தி இது. வாட்டர்மெலன் ஜூஸ் பிடிக்காத பசங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அதோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி தரும்போது அவங்களால இதில் பீட்ரூட் போட்டிருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது. அந்த கலரும் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு.